ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் ட்ரையாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் பார்த்திங்க அப்படின்னா அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இல்லை இஞ்சி தட்டி போடுறீங்க அப்படின்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து தட்டி நல்லா போட்டு வணக்கிக்கிங்க. கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வணக்கிக்கிங்க. இது வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் எவ்வளோக்கு வணக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து வணங்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. வதங்கினது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு இது 2 சேர்த்து நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வந்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் வந்து நம்ம போடுவோம். சிக்கன் பீசஸ் வந்து நம்ம ட்ரையாக நம்மளுக்கு டேஸ்டியாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சிக்கன் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறனாலும் பரவாயில்ல, அந்த சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அந்த மசாலா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நீங்கள் வந்து தாளிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் எப்படி சிக்கன் மசாலா செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிக்கனில் வந்து அந்த காரம், அந்த டேஸ்ட்டு இதெல்லாமே இருக்கும். இதில் வந்து உப்பு ஆல்ரெடி நான் சேர்த்திருக்கேன், அதனால் நான் உப்பு போடல. சப்போஸ் வந்து நீங்கள் உப்பு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் எப்போ போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து தனித்தனியாக தண்ணி அதுலலாம் வரும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி, இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். சிக்கன் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இதுக்குன்னு வந்து நம்ம வந்து சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தெரியல, நம்ம செஞ்சால் டேஸ்ட்டே வர மாட்டேங்குது, எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெரிய வேலையாக நினச்சிட்ருப்பாங்க. இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. வெறும் 3 பொருள், சிக்கன் மசாலா, பின்ன வந்து வெங்காயம், தக்காளி. அது வந்து நீங்கள் சேர்த்துறனாலும் இது உங்கள் ஆப்ஷன் தான். வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிங்க, சேர்த்தும் போது அது நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி உங்களுக்கு இதை கொதித்து வரும்போது இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தழை வந்து தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அது வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அது தேவையில்லை. சில பேர் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அது நீங்கள் வந்து குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த மாதிரியே வெறுமுனா நம்ம இதை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளை சாதம், பின்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் ஊற வைக்கிற டைம் தான். அந்த டைம் வந்து ஒரு 15 to 1/2 அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.